மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 2ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அது கூட சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை நல்ல முறையில் எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சூப்பராக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து எல்லா போட்டித் தேர்வுகளிலும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால் நடப்பு செய்திகள் நல்லா பாருங்கள், ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மாற்றி அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர் செல்ஸ் கேள்விகள் எல்லாத்துக்குமே நல்லா பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? மே 2ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள் வழக்கம் போல நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள். ரொம்ப முக்கியமான நியூஸ் அன்னைக்கு பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே முக்கியமான நியூஸ் தான். தேவையானது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ முதற்கொண்டு என்ன தேவையோ எல்லாமே நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நீட் தேர்வு 2026. சரி, நாளை இதுதான் மே 3ஆம் தேதியில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது. அது தொடர்பான சில முக்கியமான குறிப்புகள், அதே மாதிரி இந்தியாவில் நீட் தேர்வின் வரலாறு மற்றும் முக்கியமான தகவல்களை நம்ம வழங்க போகிறோம். சரிங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி எங்கு திறக்கப்பட்டுள்ளது, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதே மாதிரி மே 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துள்ள சில முக்கியமான மாற்றங்கள் இந்தியன் எக்கனாமியில் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க. மே 1 முதல் நடைமுறைக்கு எதெல்லாம் வந்திருக்குது அதை பார்த்துட்டு அகெயின் இந்தியன் எக்கனாமி ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூலில் சாதனை, என்ன சாதனை, அதுமாதிரி ஜிஎஸ்டி தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் செல் கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? தயவுசெய்து சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடாதுங்க. இதில் அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும். சரி, ஒரு சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, பாருங்கள். நீட் தேர்வு 2026 பாருங்கள். நீட்டோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு சொல்ல பார்க்கலாம். சொல்லி பாருங்கள். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? அதாவது மருத்துவ படிப்புக்கான அந்த முக்கியமான நுழைவுத் தேர்வு தான் நீட் தேர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த நீட் தேர்வு எப்போது அறிவிக்கப்பட்டது முதல் முறையாகன்னு சொல்லி பாருங்கள். இந்திய மருத்துவ கவுன்சில் 2012ஆம் ஆண்டில் அறிவிக்கிறாங்க நீட் எனப்படும் தகுதி கான் நுழைவுத் தேர்வை. சரியா? அதனைத் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு முதல் முறையாக நடத்தப்பட்ட டேட்டு நோட் பண்ணிக்கோங்க. மே 5, 2013ஆம் ஆண்டு. ஞாபகம் 2013 ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மங்கள்யான் விண்கலம் அந்த மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். அதுவும் 2013. சரியா? உணவு பாதுகாப்பு சட்டம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. அதேமாதிரி போஷ் ஆக்ட்னு சொல்லுவாங்களா, POSH. சரி, அந்த போஷ் சட்டம் 2013. இந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த வருஷம் தான் முதல் முறையாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. சரியா? காங்கிரஸ் பீரியடில். ஓகேவா? இந்த முதல் தேர்வு யாரால் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பாருங்கள். 2013ஆம் ஆண்டில் CBSE, சரி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்களா, அவங்க தான் இந்த நீட் தேர்வை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2014, 2015ஆம் ஆண்டுகளில் தற்காலிகமாக சரிங்களா AIPMT தேர்வாக நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வை நடத்தலை. சரிங்களா? அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டில் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. மருத்துவ படிப்பில் நம்ம சேரணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சரிங்களா அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு முதல் இந்த நீட் தேர்வினை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. CBSEக்கு பதிலாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, என்ன பேர், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த நீட் தேர்வை நடத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ஷார்ட்டாக சில நோட்ஸு, இன்னும் ஒரு சில முக்கியமான செய்தியில் தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். நீட் தேர்வு 2026 நாளை தினம் மே 3ஆம் தேதியில் நடைபெற உள்ளது. ஞாபகம், நீட் தேர்வு மொத்த தேர்வு மையங்களின் எண்ணிக்கை 552. சரியா? 552 மையங்களில் நடைபெற உள்ளது. இது தவிர துபாய், அபுதாபி, தோஹா, மஸ்கத் உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. அதே மாதிரி மொத்தம் 13 மொழிகளில், சார் 2013 முதல் முறையாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. மொத்தம் 13 லாங்குவேஜில் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. சரிங்களா? அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2013 அப்படியே 13 மொழிகள் மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி மொத்தமுள்ள 552 இடங்களில் 30 நகரங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் தேர்வில் 180 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். சரியா? 180 கேள்விகள்னா 4 சப்ஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்லமா. சரிங்களா? இந்த பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மொத்தம் 180 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 மதிப்பெண்கள், மொத்தம் 720 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த நீட் தேர்வை நடத்துவது நம்ம ஆல்ரெடி சொன்னது தேசிய தேர்வுகள் முகமை. சரியா? என்னென்ன படிப்புகளுக்கெல்லாம் நீட் தேர்வு நடத்துகிறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி உள்ளிட்ட எல்லா படிப்புகளுக்கும் சரி அந்த நீட் தேர்வு மூலம் இடஒதுக்கீடுகள் நிரப்பப்படுகிறது. சரிங்களா?
இது மட்டும் இல்லாமல் இராணுவ கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான அந்த மருத்துவ சேர்க்கைக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு சரியா பொதுவாக ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னாலே சில மாணவர்களுக்கு சில மனநல ஆலோசனைகள் தேவைப்படும். சரியா? அவங்களுக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 14416 அல்லது 104 அப்படிங்கிற ஒரு மனநல இலவச அழைப்பு எண்ணும் அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? தமிழ்நாடு அரசு என்ன முயற்சிங்கிறத பாருங்க. மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனம் நலம் காக்கும் வகையில் தமிழக அரசின் நட்புடன் உங்களோடு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. சரியா? இதுதான் நீட் தேர்வு தொடர்பான முக்கியமான செய்திகள். மக்களை விட்டுறாதீங்க, சூப்பரான செய்தி. சரியாமா? அடுத்தபடியாக இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி, இந்தியன் எக்கானமி தொடர்புடைய சூப்பரான செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் தடையற்ற பேரியர்லெஸ் சரியா சுங்கச்சாவடி. சரி, டோல்கேட்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, அமௌண்ட்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்தியாவின் முதல் தடையற்ற டிஜிட்டல் சுங்கச்சாவடியானது குஜராத் மாநிலம். சரி, குஜராத் மாநிலத்தில் சூரஜ் மற்றும் பரூச் நெடுஞ்சாலையில், அதாவது நேஷனல் ஹைவேஸ் நம்பர் 48 சரி தேசிய நெடுஞ்சாலை எண் 48ல் சரி ஜோரியாசி அப்படிங்கிற சுங்கச்சாவடியில் தான் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, அப்போது இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரியா? வாகனங்களில் உள்ள ஃபாஸ்டாக் சரியா ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2016 பிப்ரவரி 2021 பிப்ரவரி 16 முதல் இந்தியாவில் ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டது. சரியா? அந்த ஃபாஸ்டாக் மற்றும் தானியங்கி எண் பலகை அங்கீகார சரி ஆட்டோமேட்டட் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் என்ன கேமரா ANPR கேமரா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் சோதனை முறையில் இந்த காவல்துறை சரியா இந்த என்ன சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு சிக்னலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை இல்லாமல் போலீஸ் தான் இருப்பான். சரியா? போலீஸ்லாம் இல்லாமல் ஒரு கேமரா மட்டுமே இருக்கும். நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறும்போது நம்ம நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி ஃபைன் போட்டுருவாங்க. அதான் அந்த கேமரா பேர். என்ன பேர்? ANPR கேமரா. அந்த தானியங்கி எண் பலகை அங்கீகார கேமராக்கள் மூலம் வாகனங்கள் நிற்காமலே கட்டணம் கழிக்கப்படும். சரியா? அந்த டோல்கேட் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ANPR கேமரா மூலமாக உங்கள் நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் டிஜிட்டல் சுங்கச்சாவடி. சரியா? என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். பயன்கள்: இந்த நவீன சுங்கச்சாவடிகள் தடைகள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டு வாகனங்கள் வேகமாக செல்ல முடியும். இது யார் அமைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் மேலாண்மை நிறுவனத்தினால் சரியா அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க? குஜராத்தில். சரியா? இந்த திட்டம் கூடுதல் செய்தி, எப்பவுமே இந்த கூடுதல் தொடர்புடைய செய்திகள் முக்கியமானது. இந்த திட்டமானது ஈஸ் ஆஃப் லிவிங் சரியா மற்றும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சரி, பிஸ்னஸ் பண்ணுறதை ரொம்ப ஈஸியாக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதில் ஒரு வகை தான் இதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் குஜராத் மாநிலம். அடுத்த செய்தி, மே 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள சில முக்கியமான சம்பவங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. 1 மெட்ராஸ் சரியா மெட்ரோ ரயில் அட்டை. சரியா? சென்னை மெட்ரோ ரயில்களில் மே 1ஆம் தேதி முதல் சரியா சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி மட்டுமே பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? என்ன அட்டை? சிங்கார சென்னை அட்டை. இந்த சிங்கார சென்னை அப்படிங்கிறது திட்டமானது 1996ஆம் ஆண்டு சென்னையின் மேயராக தற்போதைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற டைமில் தான் சிங்கார சென்னை திட்டம் தொடங்கப்பட்டது. அதனுடன் தொடர்புடைய சிங்கார சென்னை இந்த அட்டையை பயன்படுத்தி மட்டுமே சென்னை மெட்ரோ ரயில்களில் பயன்படுத்த முடியும். சரிங்களா? எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது? மே 1, 2026 முதல். அதே மாதிரி இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. டிஜிட்டல் பரிமாற்றம் சரியா டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதுகாப்பானதாக மாற்ற UPI யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் நெட் பேங்கிங் சரியா அல்லது ஏதாச்சும் ஒரு கார்டு மூலமாக பண பரிமாற்றம் செய்யும்போது இனி OTP சரியா OTP என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்ல பார்க்கலாம் கமெண்ட்டில். ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் OTP அப்புறம் என்னது RTGS ஃபார்மு சரியா DD அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு கேட்டால் வராது. கொஞ்சம் டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். ரெஃபர் பண்ணாமல் கூகுளில் தேடாமல் OTPனா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, வேறு என்ன நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறத பாருங்கள். பேன் கார்டு சார் இந்த பேன் அட்டை ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் வைப்பு அல்லது 10 லட்சத்துக்கு மேலாக பணத்தை எடுக்கும்போது இந்த பேன் கார்டு வழங்க வேண்டும் என்பது மே 1, 2026 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ அமௌண்ட்? 10 lakhs. சரியா? எவ்வளோ பெரிய அமௌண்ட். சரியா? அடுத்து இனி வங்கி கணக்குகளில் ரூபாய் 10 லட்சத்தை எடுக்கவோ அல்லது வங்கி கணக்கில் ரூபாய் 10 லட்சத்தை வரவு வைக்கவோ கண்டிப்பாக இது அவசியம். பேன் கார்டு அவசியம். இந்த முறை சரியா மே 1, 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அடுத்து முக்கியமான ஒரு விதிமுறைகள் பாருங்க. ஆன்லைன் விளையாட்டுகளில் சூதாட்டம் தொடர்பான விளையாட்டுகளுக்கு பதிவு இனிமே கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் நாள் மே 1ஆம் தேதி. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் சரியா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற சூதாட்ட விளையாட்டுகளுக்கு கட்டாயமாக பதிவு அவசியம். இதுவும் மே 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. கூடுதலாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. சரியா?
இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்களா, இபிஎஃப்ஓ பணம், சரி, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது இபிஎஃப் 03.0 என்ற புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் வங்கி பரிவர்த்தனை போல, சரி, ஒரு பேங்க்கில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி கணக்கு வைத்திருப்பவரின் யூனிவர்சல் கணக்கு எண் பயன்படுத்தி மிக விரைவாக பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுது. சார், பேங்க்கில் நம்ம எப்படி பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இபிஎஃப், சரியா, எஃப்ஓ பணத்தின் மூலமாகவும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுவும் நடைமுறைக்கு வருகிறது. எப்போது முதல்? ஜூலை 1 மே 1 2026 முதல். ஓகேவா? அடுத்து அகைன் இந்தியன் எக்கானமி பாருங்க. ஜிஎஸ்டி வசூலில் சாதனை. சரிங்களா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி சட்டம், சரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரி, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது ஜூலை 1 2017 முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த ஜிஎஸ்டி தொடர்பான இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101, சரி, என்ன ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, அது 101 அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சின்ன ஒரு லிங்க். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 101னா அந்த நம்பர் பார்த்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், மொய் அப்படி சொல்லுவோம். 101 மொய் கையில் வை அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரில் நம்ம என்ன வைக்க வேண்டியது இருக்குது, மொய் வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 அப்படின்னா எதோட தொடர்புடையது, ஜிஎஸ்டி. சரிங்களா? பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் ஒரு ஜிஎஸ்டி எவ்வளோ போடலாம், எவ்வளோ நீக்கலாம், எவ்வளோ கம்மி பண்ணலாம் எல்லாமே முடிவெடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பொறுத்து இருந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, பாருங்கள், ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு சாதனை. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி, சரியா, அறிவுப்படுத்தப்பட்ட பிறகு அதிக வருவாயாக ஏப்ரல் 2025 வசூலானது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.23 லட்சம் கோடி. இதை இப்போ ரீசெண்டாக ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவாக 8.7% அதிகரித்து, அதாவது போன ஏப்ரல் 2025 கம்பேர் பண்ணும்போது 8.7% அதிகரித்து எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, ரூபாய் 2.43 லட்சம் கோடி வசூலாக இருக்குது. இதுதான் ஒரு மாதத்தில் வசூலிக்கப்பட்ட அதிகபட்ச ஜிஎஸ்டி தொகை என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஓகே, இது தவிர இது கூடுதலாக இதில் இருக்க செய்தியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த டேட்டெல்லாம் லைட்டாக ஒரு ரீடிங் விடுங்க போதும். பெரும்பாலும் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறதில்ல. ஜஸ்ட் அது எப்படி இதில் என்னெல்லாம் உள்ள சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாமா? இந்த கடைசி பாயிண்ட் முக்கியமானது பாருங்கள், தமிழ்நாட்டின் பங்கு. சரி, தமிழ்நாட்டிற்கு 8413 கோடி ஜிஎஸ்டி வரி பங்கீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா மத்திய அரசு எப்பா நீங்கள் வச்சுக்கோங்க ஜிஎஸ்டிக்கான வரி பங்கீட்டு தொகை உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொகை 8413 கோடி ரூபாய் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, தமிழ்நாட்டிற்கு. சரி, அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிக அளவு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்தபடியாக இந்திய தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக நீட் தேர்வு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, நீட் தேர்வினை எந்த அமைப்பு தற்போது நடத்தி வருகிறது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, நீட் தேர்வு மொத்தம் எத்தனை மொழிகளில் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது? சரிங்களா? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் சுங்கச்சாவடி எங்கு திறக்கப்படும்? சரி, டோல்கேட் டிஜிட்டல் ஃபார்மில் எங்கு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க? ஐந்தாவது கேள்வி, ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான விதிகள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, ஜிஎஸ்டி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஹைலைட்டடாக நியூஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் 6 வந்துடுறீங்க. மக்கள் அது வேணாம், நமக்கு டைம் இருக்குது, பொறுமையாக தயவுசெய்து வீடியோ பாருங்கள். நல்ல முறையில் நடப்பு செய்தியில் ஆன்சர் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.